ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு நவம்பர் 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க மீனாவோட வீட்ல இருந்து எல்லாரும் வந்து விஜயா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்கல்ல. விஜய் அப்படியே ரொம்ப இது பண்ணிக்கிறாங்க. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு முத்து வந்து அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இப்போ விஜயா கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி அப்பா வர ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்க தனியா இருக்கிறதுக்கு வர அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கான். நான் வர பஸ் ஏத்தி விடணும். இப்படிதான் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவரோட ஒய்ஃப வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாராமா. இந்த மாரி சண்டை போட்டு போனாங்கன்னு. நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்லிட்டு, மீனாவையும் கூட்டிட்டு, "வா வா அப்பா வர பஸ் ஏத்தி விடணும்னு" சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்தோனே, இப்ப மீனா கேட்கறாங்க, "மாமா எங்கங்க ஊருக்கு போறேன்னு சொன்னாரு?" அப்படின்னோனே, "சும்மா கொளுத்தி போட்டுட்டு வந்திருக்கேன் விடு வா" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ உடனே பார்வதி, "என்ன என்ன செய்ய போற விஜயா? இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுனோனே, "நான் ஏன் இன்னும் இங்க இருக்கணும்?" அப்படி சொல்லிட்டு பேக்க தூக்கிட்டு குடு குடு குடுன்னு ஓடுறாங்க வீட்ட வீட்ட பார்த்து. இங்க வீட்டுக்கு வந்தோனே, "முத்து நீங்க அங்கேயே நில்லுங்க" அப்படிங்கிறாரு. "என்னடா என்ன ஏன்டா வெளியில நிக்க சொல்ற? இது என் வீடு" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. அதுக்குள்ள மனோஜ் வராரு. மனோஜ் கிட்ட, "டேய் நில்லுடா. நீங்க அங்கேயே நில்லுங்க" அப்படி சொல்லிட்டு அப்புறமா ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்லி, ஆரத்தி எடுத்து வலது கால் எடுத்து வச்சு உள்ளலாம் வர சொல்றாரு. இப்ப அப்புறமா முத்து வந்து விஜயாவ கலாய்ச்சு தள்ளுறாரு. இந்த மாரி, "நீங்க டெய்லி திட்டாம எனக்கு தூக்கமே வரல. சுப்ரபாதம் பண்ண மாரி உங்க பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம் இனிமே" அப்படின்னு. இதுல மனோஜ் வேற, "நீங்க வேற அந்த பார்வதி ஆன்டி வீட்ல போய் உட்காந்துக்கிட்டீங்க. இங்க இருந்து அங்க வரதுக்கே எவ்வளவு பெட்ரோல் செலவு தெரியுமான்னோனே, விஜய் அப்படியே பாக்குறாங்க. இதுல ஸ்ருதி வேற என்ன சொல்றாங்கன்னா, "இந்த மாரி நான் மட்டும் அன்னைக்கு கோவிச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னு என்னைய திட்டுனீங்கல்ல. இப்ப நீங்க மட்டும் போனீங்க" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, "ஒண்ணு உங்க மாமியார் திட்டுனாரு. அவங்க மாமியார் திட்டுறதுக்கு அவங்க ஊர்ல இருந்து வரணும்" அப்படின்னு சொல்றாரு. எல்லாருமா சேர்ந்து இப்படி விஜயா கிட்ட இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ரோஹிணி மட்டும் அப்படியே குழப்பத்திலே இருக்காங்க. இவங்க வந்து இப்படி செஞ்சுட்டு வர ஆள் இல்லையே! என்னவா இருக்கும்ன்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையிலே இருக்காங்க. அத எப்படினாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்டின்னா, பார்வதியோட வீட்டுக்கு ரோஹிணி போறாங்க. போயி அவங்களுக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விடுறாங்க. அப்போமா அவங்க கிட்ட வந்து பேச்சு குடுக்குறாங்க. இந்த மாதிரி, "நாங்க வந்து எப்படி ஆன்டிய சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பரவால்ல. கடவுள் இதுல வந்து ஆன்டியே சமாதானம் ஆகி வந்துட்டாங்க அப்டின்னோனே, "எங்க கடவுள் காட்டுனாரு? அந்த வக்கீல் குடுத்த ரூ. 2,00,000 வாங்கிட்டு தானே வந்திருக்கா" அப்டின்னோனே, இப்ப ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.